எல்லாம் வல்ல இறைவன் மனித உருவெடுத்து உலகத்திற்கு வருகிறான் என்று ஒப்புக்கொள்வதில்லை. இந்த தத்துவம், அதாவது கடவுள் மனிதனாக மாறுவது, இதற்கு ஆந்த்ரோபோமார்பிசம் என்று பெயர். உலகத்தில் நிறைய மதங்கள் இந்த தத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதாவது கடவுள் மனிதனாக மாறுகிறான் என்று. அதற்கு காரணமும் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது, எல்லாம் வல்ல இறைவன் புனிதமானவர், பரிசுத்தமானவர். அவருக்கு மனிதனின் குறைபாடுகள் தெரிவதே இல்லை. மனிதன் காயப்பட்டால் எப்படி உணருவான்? மனிதனுக்கு பிரச்சனை இருந்தால் எப்படி உணருவான்? மனிதனுக்கு ஆபத்து இருந்தால் எப்படி உணருவான்? இதெல்லாம் தெரியாத காரணத்தினால் கடவுள் மனிதனாக மாறி அவர்களுக்கென்று சட்ட திட்டங்களை வகுக்கிறான் என்று கூறுகிறார்கள். கேட்பதற்கு நல்ல காரணமாகத்தான் தெரிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமானவர், புனிதமானவர், மனிதனின் குறைபாடுகளை அறியாதவர். அதனால் சட்ட திட்டங்களை வகுக்க மனிதனாக மாறுகிறார். நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நான் ஒரு VCR-ஐ தயாரிக்கிறேன், ஒரு வீடியோ கேசட் ரெக்கார்டர். VCR-க்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நானே VCR-ஆக மாற வேண்டுமா என்ன? நான் VCR-ஐ தயாரித்த காரணத்தினால், அதன் படைப்பாளன் என்ற காரணத்தினால், VCR-க்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நான் VCR-ஆக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு செய்முறை விளக்க நூலை எழுதுவேன். வீடியோ கேசட்டை இயக்க வேண்டும் என்றால் கேசட்டை செலுத்தி பிளே பட்டனை அழுத்தவும். நிறுத்த வேண்டும் என்றால் ஸ்டாப் பட்டனை அழுத்தவும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கு FF பட்டனை அழுத்தவும். கீழே போட்டு விடாதீர்கள், அது பழுதாகிவிடும். தண்ணியில் போடாதீர்கள், அது கெட்டு போய்விடும். நான் செய்முறை விளக்க நூல் எழுதுவேன். VCR-ஐ படைத்த நான் VCR-க்கு எது கெட்டது எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ள VCR-ஆக மாற வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் மனிதனை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள மனிதனாக மாற வேண்டும் என்பது அவசியமில்லை. இறைவன் என்ன செய்கிறான்? மனிதர்க்கிடையே ஒருவனை தேர்ந்தெடுக்கிறான். மேல்நிலையில் அவர்களோடு தொடர்பு கொள்கிறான். அவர்களைத்தான் இறை தூதர் என்கிறோம். மேலும் இறை தூதர்களுக்கு செய்முறை விளக்க நூலை வெளிப்படுத்தி மனிதர்களை வழிநடத்துமாறு செய்கிறான். எல்லாம் வல்ல இறைவனின் கடைசி செய்முறை விளக்க நூல் திருக்குரான் தான். மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கான கடைசி செய்முறை விளக்க நூல் எல்லாம் வல்ல இறைவன் அருளிய திருக்குரான் தான். ஆகவே இஸ்லாத்தின் கோட்பாடுகள் இந்து மத வேதங்களோடு மிக சரியாக ஒத்துப்போகின்றன. கடவுள் மனிதனாக மாறலாம் என்றென்னும் சாமானிய இந்துவின் கருத்தோடு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் வேதங்களில் கடவுள் மனிதனாக மாறும் கோட்பாடானது எங்குமே காணப்படவில்லை. ஆனால் ரிஷிகளை அனுப்பிய கோட்பாடு குறித்து இருக்கிறது. இறைவன் அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் சிலரை அனுப்பியிருக்கிறான், உலகத்தின் மனிதர்களை வழி நடத்துவதற்காக. மேலும் நிறைய ரிஷிகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இறை தூதர்கள் பற்றியும் வேதங்கள் சொல்கிறது. கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை குறித்து இந்து மத வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 10 - 27 வரை. அரேபியர்களின் நிலத்தை மிலேச்சியர்கள் பாழாக்கி விட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆரிய தர்மம் அங்கு காணப்படவில்லை. முன்னதாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி இருந்தான். இப்பொழுது மிகவும் பலசாலியான எதிரியால் அனுப்பப்பட்டிருக்கிறான். நான் அவர்களுக்கு எதிராக முகமது என்னும் பெயருடைய ஒரு மனிதரை அனுப்புவேன். அவர் எதிரியை கொன்று மனிதர்களை நேரான வழியில் நடத்துவார். ஓ போஜராஜாவே, நீ பிசாசுகளின் இடத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் என்னுடைய கருணையின் வழியாக உன்னை இங்கேயே மகிமைப்படுத்துவேன். வானவர் உருவத்தில் ஒரு மனிதர் ராஜாவின் முன்பு தோன்றி, ஓ ராஜா, நான் ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆரிய தர்மம் பரவிய நிலைக்கும், உண்மை மார்க்கம் தீன் உல் ஹக் உலகில் பரவிய நிலைக்கும் நான் ஈஸ்வர பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். புலால் உண்பவர்களின் கொள்கையை நிலைநாட்டவே வந்திருக்கிறேன். என்னை பின்பற்றுபவர் விருத்த சேதனம் செய்திருப்பவராக இருப்பார். அவருடைய தலையில் குடுமி இருக்காது. அவர் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பார். அவர் தாடி வைத்திருப்பார். அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார். அவர் ஹலால் பொருட்களை உண்பவராக இருப்பார். ஆனால் பன்றிக்கறியை உண்ணமாட்டார். இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தமாகாமல் சத்தியத்திற்காக போரிட்டு பரிசுத்தமாவார். அவர் முசல்மான் என்று அழைக்கப்படுவார். புலால் உண்பவராக இருப்பார். ரிஷி வரப்போகிறார் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்னவென்றால் முஹம்மத். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர் மக்களை நேர்வழியில் நடத்துவார் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் அவர்கள் அரேபியர்களை வழிநடத்தினார். அந்த நாட்களை ஜாஹில்யா அறியாமையின் நாட்கள் என்று சொல்வார்கள். வெளிச்சத்தின் பக்கம் வழி நடத்தினார்.
அவரை பின்பற்றுபவன் விருத்த சேதனம் செய்தவனாக இருப்பான் என்றார். முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். அவர்களுக்கு குடுமி இருக்காது, தலையில் வால் போல் முடி இருக்காது. முஸ்லிம்கள் அப்படி வைப்பதில்லை. தாடி வைத்திருப்பார்கள். முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறார்கள். புரட்சி ஏற்படுத்துவார்கள். தொழுகைக்கு அழைப்பு விடுப்பார்கள், அதாவது அதான். முஸ்லிம்களான நாம் அதான் கூறுவோம், தொழுகைக்கு அழைப்பு விடுப்போம். அவர்கள் புலால் உணவுகளை உண்பார்கள், ஆனால் பன்றிக்கறியை உண்ண மாட்டார்கள். முஸ்லிம்கள் பன்றிக்கறி உண்பதில்லை. இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தப்பட மாட்டார்கள். சத்தியத்திற்கு போரிட்டு பரிசுத்தமாவார்கள். உண்மைக்காக போராட வேண்டும் என்று குரானில் கூறப்பட்டுள்ளது. அடிமைத்துவத்தை எதிர்த்து போராட வேண்டும். அவர்கள் முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் புலால் உண்பார்கள். பவிஷ்ய புராணத்தின் இந்த தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்கிறது. கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களை பற்றியும் அவரை பின்பற்றும் முஸ்லிம்கள் பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. இப்பொழுது சொல்ல நேரமில்லை. பவிஷ்ய புராணத்தில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். பவிஷ்ய புராணத்தில் தீர்க்க தரிசனமாக பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை. மேலும் பவிஷ்ய புராணம் பர்வம் 3, காண்டம் 1, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 21-23 வரை. அதர்வன வேதத்திலும் கடைசி இறை தூதரை பற்றிய தீர்க்க தரிசனம் உள்ளது. புத்தகம் 20, வேதவரி 127, மந்திரங்கள் 1-14 வரை. இவைகளை குந்துக் சுக்தாஸ் என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தில் குந்துக் என்றால் அடி வயிற்றில் சுரக்கும் ஒரு சுரபி. இந்த மந்திரங்களின் அர்த்தம் மறைந்திருக்கும், பின்னால் தெரிய வரும் என்பதை குறிக்கிறது. 14 மந்திரங்களையும் இப்பொழுது விவாதிக்க நேரமில்லை. அதனால் முதல் 4 மந்திரங்களை மட்டும் பார்ப்போம். முதல் மந்திரம் சொல்கிறது, அவர் நரஷன்சா, அவர் கோரமா என்கிறது. 60,090 எதிரிகளை வீழ்த்துவார் என்கிறது. இரண்டாவது மந்திரம் சொல்கிறது, அவர் ஒட்டகத்தின் மீது வரும் ரிஷி. மூன்றாவது மந்திரம் சொல்கிறது, அவர் மம ரிஷி. நான்காவது மந்திரம் சொல்கிறது, அவர் வஸ்டுவேஸ் ரேப். முதல் மந்திரம் அவரை நரஷங்சா என்று சொல்கிறது. நரஷங்சாவில் நர் என்ற வார்த்தைக்கு மனிதன் என்று பொருள். ஷங்சா ஹிந்தியில் நமக்கு தெரியும் பிரசன்சா, அதாவது புகழ். நரஷங்சா என்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம். கடைசி இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் அவருடைய பெயருக்கு ஆங்கில அர்த்தம் என்னவென்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம். அதனால் நரஷங்சா தான் அரபி பெயரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சரியான மொழிபெயர்ப்பு. அவர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவரை கௌரமா என்கிறது. சமஸ்கிருதத்தில் கௌரமா என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அமைதியின் இளவரசர். நபி அவர்கள் அமைதியின் இளவரசர் தான். இன்னொரு அர்த்தம் நாடு துறந்தவன். நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு நாடு துறந்து சென்றார். அவர் நாடு துறந்தவர். அவர் 60,090 எதிரிகளை வீழ்த்துவார் என்று முதல் மந்திரம் சொல்கிறது. அப்போது நபிகள் நாயகம் அவர்களை எதிர்த்த மக்காவின் மக்கள் தொகை ஏறக்குறைய 60,000 இருந்தது என்று நாம் அனைவரும் அறிவோம். அவர் ஒட்டகத்தில் பயணம் செய்யும் ரிஷி என்று மந்திரம் 2 சொல்கிறது. எந்த ஒரு பிராமணரும் எந்த ஒரு இந்திய ரிஷியும் ஒட்டகத்தில் பயணம் செய்யவில்லை. ஏனென்றால் மனுஸ்மிருதியின்படி அத்தியாயம் 11 வசனம் 202 ஒரு பிராமணன் கழுதையிலோ ஒட்டகத்திலோ பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி அது இந்திய ரிஷியாக இருக்க முடியாது. மந்திரம் 3 அவரை மம ரிஷி என்கிறது. மமா மகாவிலிருந்து வருகிறது, மகரிஷி என்று பொருள். மற்ற சில வேதங்களில் முகமது ரிஷி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரம் 4 அவரை ரேப் என்கிறது. ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள். அகமது என்ற இன்னொரு பெயரும் நபிகள் நாயகத்திற்கு உள்ளது. அதை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் புகழுக்குரியவர் என்று பொருள். அதே அகமது என்ற பெயரை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தோமே ஆனால் அது ரேப். அது அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரங்களான குந்துக் சுக்தாஸ் வேறு யாரையும் குறிப்பிடவில்லை, கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தை தவிர. இன்னும் சில முன்னறிவிப்புகளை நான் சொல்லுவேன், நிறைய இருக்கின்றன. நபிகள் நாயகத்தை பற்றி மேலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதர்வன வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 21 மந்திரம் 6 அது சொல்கிறது, அகரு 10,000 எதிரிகளை சண்டையிடாமல் வீழ்த்துவார் என்று சொல்கிறது. அது அஹ்ஸாபின் போரை பற்றி, ஹந்தக்கின் போரை பற்றி சொல்கிறது. திருக்குரானில் 33வது அதிகாரம். மேலும் சமஸ்கிருதத்தில் கரு என்றால் அதற்கு புகழுக்குரியவர் என்று பொருள். அதை நாம் மொழிபெயர்த்தால் நபிகள் நாயகத்தின் மற்றொரு பெயரான அகமது, அதாவது புகழுக்குரியவர். புகழுக்குரியவரான அந்த மனிதர் அகமது சண்டையே இல்லாமல் 10,000 எதிரிகளை வீழ்த்துவாராம். நமக்கு தெரியும் ஹந்தக் போரில் ஏறக்குறைய 10,000 எதிரிகள் இருந்தார்கள். சண்டையே இல்லாமல் அந்த போரில் வெற்றி கிடைத்தது. மேலும் முன் அறிவிப்புகள் அதர்வன வேதம் புத்தகம் 20 வேதவரி 21 மந்திரம் 7 சொல்லப்படுகிறது. அதாவது அபந்து 60,090 எதிரிகளை அவர் வீழ்த்துவார், 20 குழுக்களையும் வீழ்த்துவார் என்று. அபந்து
அதை மொழிபெயர்த்தால் புகழுக்குரியவர் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான். அவர் ஒரு அனாதை என்றும் அதில் சொல்லப்படுகிறது.